என்ன டென்ஷனா இருக்க? ஸ்டோரி புக் இன்னும் 2 நாள்ல பப்ளிஷ் பண்ணணும். புக்குக்கு ஆர்டர் பண்ண இமேஜ் வேற இன்னும் டெலிவரி ஆவல. அதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். இதுக்கா டென்ஷன் ஆவுற? நம்ம கிட்ட தான் கலரிங் புக் ஏஐ இருக்குல்ல. உனக்கு ஏத்த மாரி இன்ஸ்டன்ட்டா இமேஜ் ஜெனரேட் பண்ணி குடுக்கும். கலரிங் புக் ஏஐயா? அப்படின்னு இதுதான் கலரிங் புக் ஏஐ. இந்த ஹோம் பேஜோட ரைட் டாப் மெனு கிளிக் பண்ணா லிஸ்ட் டிராப் ஆகும். இதுல உங்களோட கதைக்கு தேவையான இமேஜை ஜெனரேட் பண்ண டெக்ஸ்ட் டு கலரிங் பேஜை செலக்ட் பண்ணுங்க. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல உங்களோட கதை சூழலுக்கு ஏத்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுங்க. ப்ராம்ப்ட் கொடுக்கறதுக்கு கோடிங் தெரியணும்னு அவசியம் இல்லை. இதுல தமிழ் லாங்குவேஜ் இல்ல, நீங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணுங்க. இல்லைனா இந்த சாஃப்ட்வேர்ல அவைலபிளா இருக்க லாங்குவேஜை செலக்ட் பண்ணி டைப் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு பேபி வித் அ பால் டைப் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. இதில் டிஃபால்ட், ஸ்கொயர், லேண்ட்ஸ்கேப்னு 3 டைமென்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக டர்ன் டெக்ஸ்ட் டு கலரிங் பேஜஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் 4 டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்குது. சைல்டு, சில்ட்ரன், டீனேஜர்ஸ், அடல்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு என்ன லெவல் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏஜ் 2 to 5 கொடுத்துருக்கேன். டிஃபால்ட் டைமென்ஷன் கொடுத்துருக்கேன். நல்ல ரிசல்ட்டுக்காக 2 பேட்ச் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜென்ரேட் பண்ண போகிற இமேஜ் மற்றவங்களுக்கு டிஸ்பிளே ஆகக்கூடாதுன்னா ப்ரைவேட் ஆப்ஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஜென்ரேட் பண்ண போகிற இமேஜ் இந்த மாதிரி பிளர்ராக இல்லாமல் இந்த மாதிரி ஹை குவாலிட்டியில இருக்கணும்னா, ஹை பிரிண்ட் குவாலிட்டி ஆப்ஷன ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நீங்க ஜெனரேட் பண்ற இமேஜ்ல வாட்டர் மார்க் இருக்கக்கூடாதுன்னா, இத ஆன் பண்ணிக்கோங்க. இப்ப ஜெனரேட் நவ் குடுங்க. ஃபியூ செகண்ட்ஸ்லயே ஜெனரேட் ஆயிடும். இப்போ இங்க இருக்க 3 டாட்டட் லைன்ஸ கிளிக் பண்ணி ஆன்லைன்லயே இந்த இமேஜுக்கு கலர் பண்ணலாம். அதுக்கு ஆன்லைன் கலரிங்ன்ற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. கீழ ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா கலர்ஸ்லாம் தெரியும். பேலட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஸ்கின் டோனுக்கு ஏத்த மாரி, ஹேருக்கு ஏத்த மாரி, ஐஸ்க்கு ஏத்த மாரி, லிப்ஸ்க்கு ஏத்த மாரி, ஸ்கை, ஃபாரஸ்ட் இந்த மாரி நெறைய கலர்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் டிஃபால்ட்டா விட்டுர்றேன். இமேஜ அக்யூரேட்டா கலர் பண்றதுக்கு இந்த ஜூம் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பெயிண்ட் பிரஷ் யூஸ் பண்ண போறதில்ல. அதனால ஃபில் பக்கெட் ஆப்ஷன் ஆன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். இப்போ பை மிஸ்டேக் தவறா கலர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க இத அன்டூ கூட பண்ணிக்கலாம். அன்டூ பண்றதுக்கு இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் பண்ண அப்புறம் நீங்க கலரிங் ரெக்கார்ட்ல சேவ் பண்ணிக்கலாம். இல்லனா பிஎன்ஜி, பிடிஎஃப் ஃபைலா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ சில்ட்ரன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜ டீனேஜர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணியிருக்கேன். இதையும் நீங்க கலரிங் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன். அடுத்ததா இந்த இமேஜ அடல்ட்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணியிருக்கேன். இமேஜஸ்லாம் பக்காவா ஜெனரேட் ஆயிருக்கு. நல்லா அக்யூரேட்டா ஜெனரேட் ஆயிருக்கு. அடுத்து உங்களோட இமேஜ வச்சு உங்களோட ஸ்டோரி புக்ல வர ஒரு கேரக்டரா ஆக்கலாம். அதுக்கு இங்க இருக்க ஃபோட்டோ டூ கலரிங் பேஜ கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுல உங்க இமேஜ அப்லோட் பண்ணி தேவையான ஆப்ஷன்ஸ்லாம் செலக்ட் பண்ணி கலர் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு சாம்பிள் காட்டுறேன். இங்க உங்க ஃபோட்டோல இருக்க மாரியே இமேஜ ஜெனரேட் பண்றதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ணணும்னா இதுவும் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஜெனரேட் நவ் குடுங்க. நீங்க ஜெனரேட் பண்ண போற இமேஜ் நல்லா குவாலிட்டியா இருக்கணும்னா அந்த அப்ஸ்கேல்ன்ற ஆப்ஷன ஆன் பண்ணிக்கோங்க. இங்கேயும் அதே மாரி 2 பேட்ஜஸ் குடுத்துக்கோங்க நல்ல ரிசல்ட்டுக்காக. உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ்லாம் ஆன் பண்ணிட்டு ஜெனரேட் நவ் குடுங்க. ஜெனரேட் ஆயிடுச்சு. நீங்க கலர் பண்ணிக்கலாம். இல்ல அப்படியே கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததா நீங்க ஜெனரேட் பண்ண உங்க இமேஜ வச்சு ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ண இந்த மெனுவ கிளிக் பண்ணி கலரிங் புக் ஜெனரேட்டர செலக்ட் பண்ணிக்கோங்க. செட் யுவர் கேரக்டர்ல நீங்க ஜெனரேட் பண்ண உங்க இமேஜ குடுக்கலாம். இல்லனா ப்ராம்ப்ட்ட கூட குடுக்கலாம். அடுத்து ஸ்டோரி லைன் டைப் பண்ணுங்க. கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவால்ல. ஏஐ நீங்க டைப் பண்றத சரியான சென்டென்ஸ்ல ஃபார்ம் பண்ணி குடுக்கும். நான் உங்களுக்கு ஷார்ட் டெமோ காட்டுறதுனால 5 பேஜஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க 10 இல்ல 20 கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டோரி லைன எழுதிட்ட பிறகு உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ்லாம் கிளிக் பண்ணிட்ட பிறகு ஜெனரேட் குடுங்க. கேரக்டர் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கிளிக் பண்ணுங்க. இங்க பார்த்தீங்களா, நான் ஒரு லைன் தான் டைப் பண்ணேன். ஏஐ அத வச்சு ஒரு ஸ்டோரி லைனே ஜெனரேட் பண்ணிருக்கு. ஸ்டோரி லைன் உங்களுக்கு ஏத்த மாரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மாத்தணும்னா மாத்திக்கலாம். அடுத்ததா ஸ்டார்ட் ஜெனரேட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜெனரேட் ஆக ஃபியூ மினிட்ஸ் ஆகும். இத நீங்க பிடிஎஃப் ஃபைலா இல்ல ஜிப் ஃபைலா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கலரிங் புக் ஜெனரேட்டர் ஃபீச்சர்ல இருக்க பேஜஸ கலர் பண்ண முடியாது. ஆனா ஸ்டோரி புக்கோட கவர் பேஜ ஆட்டோமேட்டிக்கா கலர் பண்ணி குடுத்துரும். பார்த்தீங்களா, நம்ம குடுத்த கேரக்டர் இமேஜோட சேர்த்து ஸ்டோரி லைன கிரியேட் பண்ணி, அதுக்கேத்த பேக்கிரவுண்டையும் சேர்த்து ஜெனரேட் பண்ணி குடுத்துருக்கு கலரிங் புக் ஏஐ. அப்புறம் இதுதான் லாஸ்ட் ஃபீச்சர் பேட்ச் மோட். பேட்ச் மோட ப்ரொஃபஷனல் மெம்பர் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தா தான் ஜெனரேட் பண்ண முடியும். அதனால என்னால டெமோ காட்ட முடியாது. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இமேஜ் டூ கலரிங் பேஜ்ல அட் அ டைம் அதாவது ஒரு வாட்டி மேக்ஸிமம் 30 இமேஜஸ் அப்லோட் பண்ணலாம். இந்த ஃபீச்சர்ஸ்ல மட்டும் இல்ல, மத்த எல்லா ஃபீச்சர்ஸ்லயும் இமேஜ அப்லோட் பண்றீங்கன்னா, பீப்பிள், அனிமல்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ், லேண்ட்ஸ்கேப்ன்னு இன்னும் நெறைய இமேஜஸ்லாம் சப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் அப்லோட் பண்ணி ஜெனரேட் பண்ணலாம். டெக்ஸ்ட் டூ கலரிங் பேஜ்ல அட் அ டைம்ல 30 ப்ராம்ப்ட் குடுக்கலாம். ஆனா, ஒரு லைனுக்கு ஒரு ப்ராம்ப்ட் தான் குடுக்க முடியும்.
இந்த கலரிங் புக் ஏஐயை வச்சு புக் பிரிண்ட் பண்ணி அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் ரெவென்யூ எர்ன் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.